ஜெபம் பண்ண கடவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே, தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த திருத்துவ திருநாளுக்காக உம்மை போற்றுகிறோம். திருத்துவ ஆண்டவரை தரிசிக்கின்ற நாள்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஜெபத்தோடும் உம்மை தொழுது உம்மை ஆராதித்து உம்முடைய அன்பை கண்டுணர இந்த ஞாயிறு காலை ஆராதனையை ஒரு கருவியாக பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் 784, கீதங்கள் 362. எத்தனை நாவால் பாடுவேன். ஆராதனை கீதங்கள் 784, கீதங்கள் 362. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர்.
உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நம்முடைய விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டோடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையின் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் மரளை செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசு சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலோடு நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாவையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அசைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் மரமிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்களுக்கு அப்பத்தை எங்களுக்கு எடுத்தாரும். எங்களுக்கு விரோதமாய் கொண்டு சொல்ல மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இரண்டுக்கு முன்னே. ஆண்டவரே, எங்கள் உதிரைகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உடைப்புகளை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் வந்து பாட தேவனும் பூமியில் இருக்கிறது அவருடையவைகள் சமுத்திரங்களுடைய அவர்களை உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கினதற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முன்னாள்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் சின்னங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாவே. இந்த வருஷத்தை கேட்பீர்களாகில் உணர்ந்ததும் சோதனை நடந்தது போல உங்களை படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் தாக்கலினை சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியும் கண்டார்கள். 40 ஆரோசித்து என்று என்னுடைய கோபத்திலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலம் மகிழ்ந்தாவதாக. ஆமென். முறைமுறையாக வாசிக்கும்படியாக குறிவிட சங்கீதம் 2ஆம் சங்கீதம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவளோடு பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என் குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். குமாரனுக்கும் பரிசுத்த
மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. தயவுசெய்து அமருங்கள். திருமறை பகுதி வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிப்பிட்ட விசேஷித்த திருமறை பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ சந்துக்களையும் பூமியில் வானம் என்கிற ஆகாய விரிவுகளையும் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்கப்படுவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவனது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடிய காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியிலுள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் கூறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவனது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவது. பூமியிலுள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடிய காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று என்பது குறிக்கப்பட்ட விசேஷித்த திருமறை பகுதி வாசித்தாயிற்று. நித்திய பிதாவாகிய உம்மை எல்லாம் வணங்கும். தேவதூதர் அனைவரும் மரணங்களும் அவர்கள் அனைத்தும் கேள்விச்சராபீங்களும் தேவரையாமல் புகழ்ந்து போற்றி கர்த்தரே நீர் பரிசுத்த 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 வானமும் மகத்துவத்தால் நிறைந்து முழங்குகிறார்கள். அப்போஸ்தலராகிய கூட்டம்
தீர்க்கதரிசிகளாகிய சிறப்புள்ள சங்கம் உம்மை போற்றும். இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனை உம்மை போற்றும். அளவில்லாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரீரையும் வணங்கப்படத்தக்க மெய்யான முனிவரே குமாரனையும் திருவாளனாகிய பரிசுத்த ஆவியையும் உலகமெங்குமுள்ள பரிசுத்த சபை பிரஸ்தாபப்படுத்தும். கிறிஸ்துவே தேவரீர் மகிமையின் ராஜா, நீர்காவினுடைய நீரிய சுகம் நீர் மனிதர்க்கு பொழுது கன்னியாஸ்திரி அருவருக்கவில்லை. நீர் மனத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகள் எல்லாரும் ராஜ்யத்தை திறந்தி நீதாவின் மகிமையிலே தேவனுடைய வாசத்தில் வீற்றிருக்கிறீர். நீதிபதியாக வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். முதலில் மீட்டு கொண்ட முதலியாருக்கு சேர்ந்தமை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுடைய மகிமையிலே உம்முடைய பரிசுத்தவான்களோடே சேர்த்துக் கொள்ளும். கர்த்தாவே, முதல் ரட்சித்து உம்முடைய சுதத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டிக் கொண்டு என்றைக்கும் உயர்த்தியருளும். தீனா உம்மை சோஸ்தரிக்கிறோம். இப்பொழுது சதா காலங்களிலும் முதலாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாமை நம்பி இருக்கிறதா உமக்கு மேலுமே இருப்பதாக. கர்த்தாவே, நம்பி இருப்பீரே. நான் ஒரு காலப்படி செய்யும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த ஞாயிறு காலை வழிபாட்டிலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கால்டுவெல் நினைவு ஆலயத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளுக்குரிய திருவசனத்தினுடைய தலைப்பு, நாம் திருத்துவ தேவனை தொழுகிறோம். இருப்பிடம் ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நம் யாவரும் சேர்ந்து இந்த வசனத்தை நம்முடைய மனதிற்குள்ளாக சொல்லுவோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும்
மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, திருச்சபைக்கான அறிவிப்புகள். நாம் யாவரும் அறிந்தபடி நாம் பெருந்தொற்றின் காரணமாக ஊரடங்கு சூழலில் வாழ்ந்து வருகிறோம். திருச்சபை மக்கள் தேவையற்று வீட்டிற்கு வெளியே செல்ல வேண்டாம் என்று அன்போடு ஆலயத்தின் சார்பிலும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பெருந்தொற்று நிமித்தமாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையை சார்ந்த பல குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சிலர் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சிகிச்சை மூலமாக நல்ல பலனை அடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். ஆகவே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் கவனத்தோடு இருக்கவும், சிகிச்சை பெறுகின்ற எல்லாருக்காக ஜெபிக்கவும், குறிப்பாக நம்முடைய திருச்சபை சார்ந்த அருமையான குடும்பங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிக்கும்படியாக அநேக தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஜெபிக்க சொல்பவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். வெளியிலே யாரோடும் பகிர்ந்து கொள்ளாமல் ஊழியர்களாகிய நாங்கள் மாத்திரமே அதற்காக ஜெபிக்கிறோம். அதே போன்று நீங்கள் குழுவாக ஜெபிக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பல திருச்சபையிலே திருச்சபையின் குடும்பங்கள் குழுவாக இணைந்து ஜெபிக்கிறார்கள். நம்முடைய திருச்சபையிலும் அநேக குடும்பங்கள் ஒருவர் தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறீர்கள், உங்களை பாராட்டுகிறோம். ஜெபத்தின் வழியாகவே நாம் தொடர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் யாவரும் அறிந்தபடி கடந்த வாரத்திலே திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் வாழ்த்து அட்டைகள் உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்காது. இந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக அதை திருச்சபையின் இல்லங்களுக்கு நேரடியாக வந்து கொடுக்கவில்லை. குறிப்பாக நம்முடைய ஆலய பணியாளர் ஐயா அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு வரைக்கும் அவர்கள் நேரடியாக வந்து கொடுத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது கொடுக்க முடியவில்லை. குறிப்பாக நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். ஆகவே மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் திருச்சபையிலே உங்களுக்கு வாசிக்கின்ற பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களையே திருச்சபையினுடைய நேரடியான வாழ்த்துக்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி, திருச்சபையில் ஏறெடுக்கின்ற ஜெபங்களை உங்களுக்கான ஜெபங்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி, திருச்சபையில் பாடுகின்ற வாழ்த்து பாடல்களை உங்களுக்கான வாழ்த்து பாடலாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை அனுசரிப்பவருடைய பெயர்கள் அட்டைகளில் எழுதப்பட்டு வைக்கப்பட்டே வருகின்றன. அவைகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. நாம் சூழலுக்காக காத்திருக்கிறோம். கொஞ்சம் சூழல்கள் மாறி சகஜ நிலைக்கு திரும்பும் பொழுது எல்லா வாழ்த்து அட்டைகளையும் குடும்பங்களுக்கு நாம் அதை பிலேட்டட் விஷஸாக கொடுத்து விடுவோம். ஆகவே திருச்சி மக்கள் இந்த நிலையிலே இந்த வாழ்த்துக்களை பற்றி புரிந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று நம்முடைய திருச்சபையில் மாதாந்திர காணிக்கை கவர் கொடுக்கப்பட்டது. அதிலே நீங்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் இல்லத்தில் இருந்தவாறே காணிக்கைகளை படைக்கிறீர்கள். அதை கடைசி வாரத்திலே வாங்க வருவதாக அறிவித்திருந்தோம். ஆனாலும் சூழல்களை கருதி நம்முடைய ஆலய பணியாளர் ஐயா அவர்கள் நம்முடைய திருச்சபையின் இல்லங்களுக்கு அந்த கவரை வாங்க வரவில்லை என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். காணிக்கையை காட்டிலும் நம் ஒவ்வொருடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் அதை பத்திரமாக வைத்திருங்கள். அடுத்த மாதத்தினுடைய காணிக்கையிலும் அந்த கவரிலேயே நீங்கள் செலுத்தி வைத்திருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு கொஞ்சம் சூழல்கள் மாறும். அப்பொழுது தயக்கமின்றி இல்லங்களுக்கு வந்து ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பெற்று செல்லக்கூடிய சூழல்கள் வரும் என்று நம்புகிறோம்.
அதற்காக ஜெபிக்கிறோம். அதுவரைக்கும் நீங்கள் இப்படியே நீங்கள் காணிக்கைகளை இல்லத்தில் செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் தொலைபேசியிலே பேசிக்கொள்வோம். ஆராதனை வழியாக நாம் நம்முடைய செய்திகளை, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய தேவைகளை பகிர்ந்து கொள்வோம். நேரடியான தொடர்புகளை தவிர்த்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழ்வது எல்லாருக்கும் நன்மை பயக்கும் என்று நம்புகிறோம். இந்த கொரோனா தொற்று காலத்திலே ஒருவருக்கொருவர் உதவியாக ஜெபத்திலும் அன்பிலும் பொருளாதாரத்திலும் உதவியாக இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் அறிந்தபடி எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறுகிறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் காலை 9 மணிக்கு காலை ஆராதனை நடைபெறுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதத்தினுடைய முதல் நாள். ஆகவே அன்று காலை 6 மணிக்கு நம்முடைய ஆன்லைன் வழியாக மாதாந்திர வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். திருச்சி மக்கள் அந்த ஆராதனையிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றும் இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை எண்ணி ஆண்டவரை போற்றுபவர்களை ஜெபத்திற்காக வாசிக்கிறோம். பிறந்த நாள் மே 31ஆம் தேதி திருமதி ரஜினி ஜெபக்குமார், திரு P.D. மால்வினோ, திரு P. ஜாக்விஸ், திரு I. ஸ்டீஃபன் டேனியேல், திரு D. இர்வின், திருமதி பிளஸ் டேனியேல். ஜூன் மாதம் 1ஆம் தேதி செல்வன் வி. கோல்டுவின், திருமதி வி. கோல்டு ஸ்டார், திரு கே. ஞானமணி. 2ஆம் தேதி செல்வன் சாம் ஜெபராஜ், திரு ஜி. ஜானி ரூபன், செல்வன் எம். ஸ்னோலின். 3ஆம் தேதி திரு என். அகஸ்டின் தங்கராஜ். 4ஆம் தேதி திரு எஸ். ஜெபக்குமார், திரு கென்னட் ஜோன், திருமதி விமலா அந்திரேயா நல்லதம்பி, திரு ஜே. பி. ஞான்ராஜ், திரு ஆர். பிரபு சிங். 5ஆம் தேதி திரு ஆனந்த மனோக்கியன், திரு வி. டேவிட் பால்ராஜ், திரு ஜே. பொன் ராஜபாலன், திருமதி ரெபேக்கால் ராஜ். திருமண நாள் மே மாதம் 30ஆம் தேதி திரு பீட்டர் ஜெயராஜ், திருமதி எப்சிபா பியூலா தம்பதியர். ஜூன் 1ஆம் தேதி திரு ஜி. செல்வராஜ், திருமதி மரிய தங்கம், திரு மார்டின், திருமதி ஸ்டெஃபி தம்பதியர்கள். 5ஆம் தேதி திரு பி. ஞானப்பிரகாஷ் ராஜன், திருமதி ரெபேக்கா தம்பதியர். இவர்களுக்காக இருந்தவாறே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, வற்றாத நீரூற்றைப் போலவும் வளமிக்க தோட்டத்தைப் போலவும் திருச்சபை மக்களை இந்த சூழலிலும் ஆசீர்வதித்து வருபவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளின் மூலமாக தங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆண்டை பெற்றுக்கொண்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தின் பரிசுத்த பீடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை வாழ்க என்று வாழ்த்துகிறோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் வாழ்த்துதல்களும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட ஆண்டவர் கிருபை பாராட்டும். நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாகவாய் என்கிற உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. நன்மையாலுன்பாயே நினைத்தாரே புத்தி
வாயாய் நன்மையால் உண்பாயே. உண்பாயது கழுகை போல் பலம் கொண்டு, உண்பாயது கழுகை போல் பலம் கொண்டு, ஓங்கு இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் கர்ப்பத்தில் பிறந்தார். முந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாவது நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வபிதாவாகிய தேவனோடு வாசம் அவர் பரிசுத்தரை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் சபையும் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆராதனை கீதங்கள் 698, கீதங்கள் 476. எந்தன் ஜீவன் இயேசுவே. ஆராதனை கீதங்கள் 698, கீதங்கள் 476.
நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் எம்பிரிப்பார்களாக. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் எம்பிரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலிகூறுவார்களாக. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலிகூறுவார்களாக. சங்கீதம் 5:11 இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென். தயவு செய்து அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியுமாக இந்த வேளையில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இருந்தவாறே நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறோம். இந்த ஞாயிறு காலை வேளையிலே அவரவருடைய இல்லங்களிலே அமர்ந்தவாறு உம்முடைய வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு திருத்துவ தேவனை தொழுகிறோம். ஏனென்றால் இன்று திருத்துவ திருநாள். கடந்த வாரங்களிலே நாம் பரிசுத்தாவின் திருநாள் என்று சொல்லி பரிசுத்தாவியை பற்றி சில காரியங்களை பார்த்தோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய இந்த மூவொரு கடவுளை, ஆண்டவரை நாம் தொழுகிறோம் என்கிற உணர்வோடு இந்த ஆராதனையிலே பங்கு பெற அழைக்கப்படுகிறோம். இந்த மூவொரு கடவுளுடைய செயல்பாடுகளை, அது கடல் போன்றது. கடல் போன்ற ஒரு காரியத்திலே ஒரு 10 நிமிடத்திலே 15 நிமிடத்திலே சிந்தித்து ஒரு முடிவுக்குள்ளாக வர முடியாது. ஆனால் இந்த மூவொரு கடவுள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நம் வாழ்க்கையில் செயல்படும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி திருமறையிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நல்ல செய்திகள், சில சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியை நினைவு கூறுகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆராதனையிலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் என்கிற பாடலை நாம் பாடுறோம், சொல்லுறோம். சங்கீதம் முடித்த பிறகு பாடுறோம். அப்புறம் ஆராதனை முடித்த பிறகு ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது கைகளை உயர்த்தி அதை சொல்லிதான் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆக பிதா, குமாரன், பரிசுத்தாவியை நாம் உணர்ந்தவர்களாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை இந்த நாளில் சிந்தனைக்கென்று எடுக்க விரும்புகிறேன். அது யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 16:8 இப்படி சொல்லுகிறது: இந்த மூவொரு கடவுளை நாம் உணரும் பொழுது நம் வாழ்க்கையில் நடக்கின்ற சில காரியங்களை அந்த ஒரு வசனத்திலே கண்டுகொள்ள முடிந்தது. இப்படி சொல்லுகிறது: அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் நற்செய்தி நூல் ஒரு முதிர்ச்சியான நற்செய்தி நூல். அதிலே இந்த ட்ரினிடேரியன் கான்செப்ட் பல இடங்களிலே கொறுத்து சொல்லப்படும். தொடக்க வசனமே அது ட்ரினிடேரியன் கான்செப்டை வைத்து தான் இருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. பிறகு பரிசுத்த ஆவியானவரை பற்றி, குமாரனை பற்றி, பிதாவை பற்றி பல காரியங்களை இணைத்து சொல்லுகின்ற ஒரு நற்செய்தி நூல் யோவான் நற்செய்தி நூல். அதிலே இந்த வசனம், இன்னும் சொல்லப்போனால் இந்த வசனம் போன வாரத்தினுடைய கருத்து வசனமாக நமக்கு சொல்லப்பட்டது. எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரில. போன வாரம் நம்முடைய மனப்பாட வசனம் இதான், யோவான் 16:8 தான். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்கிற ஒரு நல்ல செய்தி. ஆக இந்த திருத்துவ ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது
இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த திருத்துவ ஆண்டவர் நம் வாழ்க்கையில் வந்து 3 மிக முக்கிய காரியங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறது. முதலாவது, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். திருத்துவ ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோம்னா அவர் அவருடைய வேலை, ஆண்டவருடைய வேலை, இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை எப்பவும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது, நமக்கு வேலையை கொடுக்குது, நமக்கு நல்ல காசு கொடுக்கிறது, பெரிய வீட்டை கொடுக்கிறது, பிரச்சனையே இல்லாத ஒரு சூழலை கொடுக்கிறது என்று மாத்திரம் நம்ம கணக்கு போட்டு போக முடியாது. எப்பவும் பேங்க் பேலன்ஸு இருந்துக்கிட்டே இருக்கிறது, நினைக்கும் போதெல்லாம் பணம் வந்துடுறது, பிள்ளைகள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியோடு வச்சிருக்கிறது நம்மளை அப்படி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே செய்ய முடியாது. ஆண்டவரை நாம் வணங்குகிறோம் என்றால், ஆண்டவர் நம்மோடு செயல்படுகிறார் என்றால், அவர் செயல்படுவதை எப்படி ஆசீர்வாதத்தின் மூலமாக உணர்கிறோமோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மோடு செயல்படுவதை பாவத்தை குறித்து உணர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் கூட எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் மருத்துவமனை நிரம்பி ஒழியும் சூழல். இப்படிப்பட்ட சூழலில் கூட பாவத்தை உணராத மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் இதுதான் சொல்றாரு, பாவத்தை குறித்து ஆண்டவர் உணர்த்துவார். அப்ப பாவம்னா என்ன? இப்பெல்லாம் லேட்டஸ்டா பாவத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினிஷன். எந்த டெஃபினிஷன் அவங்க குடும்பத்துக்கு சரியா இருக்குமோ அது அவங்களுக்கு, எந்த டெஃபினிஷன் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சரியா இருக்குமோ அது அவங்களுக்கு வச்சுக்கிறது. பாவத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கம். ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனால் பாவம்னா என்னன்னா, ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுற எல்லாமே பாவம் தான், பிற மனிதனுக்கு விரோதமாக செயல்படுற எல்லாமே பாவம் தான். இதெல்லாம் சுருக்கமான வார்த்தை. கடவுளையும் சக மனிதனையும் காயப்படுத்துகிற எல்லா செயல்களும் பாவம் தான். இந்த லாக்டவுன் காலத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். நம்ம வெளி உலகம், வெளி ஊர், வெளிநாட்டுக்கெல்லாம் போகண்டாம், நம்ம கோயிலை வச்சே யோசிப்போம். லாக்டவுனில் நம்ம இந்த ஆன்லைன் வழியாக ஆராதனைகளை நாம் சிறப்பாக நடத்துகிறோம். அதுக்கு நிறைய முயற்சிகள். இப்போ என்னை சுற்றி 2-3 கேமரா இருக்குது. இதெல்லாம் நம்ம கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம். பெரிய பெரிய திருச்சபையில் கூட இவ்வளவு நேர்த்தியாக அதை செய்ய முடியல, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போன வாரம் ஆராதனையில் நான் பார்த்தேன், போன வருஷத்தினுடைய ஆராதனையும் போன வார ஆராதனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில வித்தியாசங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. போன வருஷம் லாக்டவுனில் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு அந்த வாட்சிங் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது தெரியும் இல்லையா? லைவில் 80 பேரா, 100 பேரா, 110 பேரா, 90 பேரா, 70 பேரான்னு தெரியும். அதை என்னுடைய ஞாபகத்துக்கு நான் பார்க்கும்பொழுது, நம்ம திருச்சி மக்கள் அந்த 9 மணினா 9 மணி ஆராதனையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆட்களுடைய எண்ணிக்கை குறைவு. 9 மணினா அது போன வருஷம் ஒழுங்காக நடந்துச்சு. 9 மணி ஆராதனையா, ரைட், இன்னைக்கு ஆராதனை, நம்ம எல்லாம் உட்காந்து பார்க்கணும், அது எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. ஒருவேளை ஏன் கம்ப்யூட்டரில் தப்பாக தெரியுதா அது எனக்கு தெரியல. நான் பார்க்கும்போது நம்பர் கம்மியாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வியூஸு கரெக்டாக வந்துடுது. அதே ஒரு வழக்கமாக நமக்கு ஒரு 300-350 அப்படி ஒரு கணக்கு வரும், அது வந்துடுது. அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னா, நமக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ ஆராதனையில் பங்கு பெற்றுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை அது சொல்லுது. அதுவும் தவறு தான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஓய்வு நாள் காலைல 9 மணிக்கு ஆராதனை நம்ம நடத்த முடியல அப்படின்னா மிகுந்த வருத்தத்தோடு நடத்த முடியாமல் இருக்கும், சந்தோஷமாக நடத்த முடியாமல் இல்லை. ஆலயத்திற்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னவுடனே என் மன மகிழ்ச்சியாக இருந்தது என்பதை செய்ய முடியாமல் இன்னைக்கு ஆலயத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து இன்னொரு வழியிலே நாம் ஆலயத்தில் இருப்பதை போன்று உணர்ந்து நாம் அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த டெக்னாலஜியும்
அந்த தொழில்நுட்பத்தையும் ஆண்டவர் கொடுத்து நம்மை வழிபட வச்சிருக்கிறாரு. நம்ம டெக்னாலஜியில் 9 மணிக்கு படுத்து கிடந்து இல்லையா, கொட்டாய் விட்டுட்டு 11:30 மணிக்கு மெதுவாக எழுந்திரிச்சு அப்படி வாசலில் படுத்து கிடந்து ஆராதனை அப்படிலாம் கிடையாது. ஆராதனைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஆராதனையில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கணும். நான் யாரும் உங்களை வந்து பார்க்க முடியாது. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நான் படுத்து கிடந்து ஆராதனையில் பங்கு பெறேன்னா நேராக உட்காந்து ஆராதனை போது உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னையும் உங்களையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இதுக்கு தான் ஆண்டவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் ஆண்டவர் உணர்த்துகிறார். இப்போ என் மூலமாக சில விஷயத்தை உணர்த்துவார், உங்கள் மூலமாக சில விஷயத்தை எனக்கு உணர்த்துவார். ஆண்டவர் உணர்த்தணும். நாம் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகளையும் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்திலே உணர்த்துகிறார், உணர்த்த வேண்டும். உணர்த்தும் பொழுது நாம் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டுக்கு திடீர்னு நிறைய பணம் வந்துட்டுனா எப்படி பணம் வருது என்று கணவன்கிட்ட மனைவி கேட்கணும். அதான் சரியான மெத்தேடு. நிறைய காசு வருது, பரவாயில்ல, இந்த தடவை நல்லா கல்லாப்பட்டி ஆஃபீஸில் நிரம்பிட்டு போல என்று சந்தோஷப்பட்டுறக்கூடாது. ஒரு மனைவியினுடைய பொறுப்பு, ஒரு பிள்ளைகளுடைய பொறுப்பு, அப்பாவுடைய வருமானத்துக்கு அதிகமாக வீட்டில் பணம் வருதுன்னா எப்படி வருதுன்னு கேட்கணும். எனக்கு தேவையானதெல்லாம் அப்பா வாங்கி தந்துட்டாங்கன்னா அந்த அப்பா நல்ல அப்பாவாக இருக்க முடியாது. முதல் தடவை இது எப்படி வந்துச்சு, இல்லை இல்லை வேண்டாமேன்னு மனைவி சொல்லிட்டாங்கன்னா, பிள்ளைகள் சொல்லிட்டாங்கன்னா அந்த அப்பா செய்ய மாட்டாங்க. அப்பா பிள்ளைகளுக்காக தான் ஏதாவது ஒரு வகையில் சம்பாதிச்சலாம் நினைப்பாங்க. இல்லைப்பா வேண்டாம்ப்பா, குறுக்கு வழியில் உள்ளது நமக்கு தேவையில்லை, இது சரியான முறையில் சம்பாதிக்கப்படலன்னா நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க. பாவத்தை குறித்து ஒரு தடவை தான் நம்ம சொல்லணும். சொல்ல மறந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவளையாக இருந்து யாராக இருந்தாலும் சரி, தவறு முதல் முறை தான் வலிக்கும், 2வது முறை குறையா வலிக்கும், 3வது முறை அப்படி பழகிறோம், அதுக்கப்புறம் வலிக்காது, இடிக்கும். ஒரே தவறு முதல் முறை தான். முதல் முறை ஒரு பணத்தை எடுக்கும் பொழுதோ, ஒருத்தர்கிட்ட பொய் சொல்லும் பொழுதோ, ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் பொழுதோ வலிக்கும். முதல் தடவை வலிக்கும். அதை தான் ஆண்டவர் உணர்த்துறாருன்னு அர்த்தம். அப்போ அது வலிக்கும் பொழுது அதை சரி செய்யாமல் அதை அப்படியே பூசி மிளகி நமக்குள்ளே ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டோம்னா, இப்போ எல்லாரும் அவரவருக்கு ஒரு நியாயம். பாவத்துக்கு எல்லாரும் ஒரு விளக்கம். இயேசு கிறிஸ்து நிறைய விளக்கம் கொடுத்தாரு. ஒரு கண் பார்வையில்லாதவரை பார்த்து, ஆண்டவரே இது யார் பாவம்னு கேட்கும்போது 2 பேர் பாவம் இல்லைப்பா, அம்மா பாவம் கிடையாது, அந்த பிள்ளை பாவமும் கிடையாது, தேவநாம மகிமைப்படும்படி அவனுக்கு பார்வை இழந்திருக்குன்னு ஒரு பாவத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம், அவங்க வாழ்கிற ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விளக்கம். தசம பாகம் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு ஒரு விளக்கம். இல்லை இதில் தானே நான் இப்படி செலவு பண்ணுறேன், அதை தானே இப்படி செலவு பண்ணுறேன், அதுக்கு ஒரு விளக்கம். எல்லாத்துலேயுமே நாம் வந்து நமக்குன்னு ஒரு விளக்கம். இப்போ தொலைக்காட்சியில் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எந்த அளவில் பார்க்கணும், எல்லாத்துக்கும் நம்ம ஒரு விளக்கம். இது காமெடி தானே, இது விழிப்புணர்வு தானே, அதாவது எதை செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சால் கூட நாமளே நமக்கு ஒரு விளக்கம் வச்சுக்கிறோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எது சரின்னு எடுக்கக்கூடிய உரிமை ஆண்டவர் உங்ககிட்டே கொடுத்தாரு, எனக்கு என்கிட்டே கொடுத்தாரு. ஆனால் பாவத்தை குறித்து உணர்த்தணும். அடிக்கடி உணரப்பட்டால் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்று அர்த்தம். திருத்துவ ஆண்டவரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் அவ்வப்பொழுது பாவத்தை குறித்து நம்மோடு உணர்த்துவார். அடுத்தபடியாக வேதத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். நீதி, ஜஸ்டிஸ், நீதியை குறித்தும் உணர்த்துவார். நீதினா பணக்காரங்களுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி, கிராமத்துக்கு ஒரு நீதி, நகரத்திற்கு ஒரு நீதி, உயர்ந்த ஜாதின்னு தன்னை சொல்லிக்கிறவர்களுக்கு ஒரு நீதி, ஏழைன்னு ஒரு சொல்லிக்கிற ஒரு நீதி, தாழ்ந்த ஜாதின்னு சொல்லப்படுகிற சொல்லிக்கிற ஒரு நீதி. ஜாதியே கிடையாது, ஆனால் அது ஒரு நீதி. அரசு நல்ல அரசு பணியில் இருப்பவங்களுக்கு ஒரு நீதி, சும்மா வெளியில் சாதாரண இருப்பவர்களுக்கு இன்னொரு நீதி, அப்படி இருப்பில்ல. ஆண்டவருடைய நீதி என்பது சமமான ஒரு நீதி. ஆண்டவர் அதை நமக்கு உணர்த்துகிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் உணர்த்துகிறார். நிறைய குடும்பங்களில் அப்பாவுக்கு ஒரு நீதி, அம்மாவுக்கு ஒரு நீதி இருக்குது. ஒரே சப்ஜெக்டில் அப்பா ஒரு வீட்டில் ஒரு விஷயத்தை செஞ்சால் அது தப்பு கிடையாது, அதே அம்மா செஞ்சால் தப்பு.
ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. நிறையா வீட்டில் மகளுக்கு ஒரு நீதி, மருமகளுக்கு ஒரு நீதி. தன்னுடைய சொந்த மகள் ஒரு விஷயத்த, ஒரே மேட்ரு, ஒரே சப்ஜெக்டு, மகள் செஞ்சால் அது தப்பு கிடையாது, மருமகள் செஞ்சால் தப்பு. அதே மாதிரி நிறைய குடும்பங்களில் தன் பெற்ற அம்மாவுக்கு ஒரு நீதி, மாமியாருக்கு ஒரு நீதி, மாமனாருக்கு ஒரு நீதி இல்லையா? கணவன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு நீதி, மனைவி குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு நீதி. இதெல்லாம் ரொம்ப விசிபிளாக தெரியுதுல திருச்சபை குடும்பங்களில், ரொம்ப குவைட் நார்மல் நீதி. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்திலே நான் படைச்சு உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறேன், இந்த பேண்டமிக் டைமில் கூட நீங்கள் இதெல்லாம் சிந்திக்கலைன்னா வேறு எப்போ சிந்திப்பீங்க? உன் மனைவியை நேசிக்கிறாயா? உன் கணவனை நேசிக்கிறாயா? உன் கணவனை நேசிக்கிறேன்னு உன் கணவன் வீட்டாரை நேசிக்கிறாயா? அல்லது உன் மனைவியை நேசிக்கிறேன்னு உன் மனைவி வீட்டாரை நேசிக்கிறாயா? உன் கணவனை கனப்படுத்துகிற நீ கணவனுடைய பெற்றோரை, அம்மா அப்பாவை கனப்படுத்துகிறாயா? அல்லது மனைவியை கனப்படுத்துகிற நீ, நேசிக்கிற நீ மனைவியினுடைய பெற்றோரை கனப்படுத்துகிறாயா? உன்னை அல்லது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பத்தாரை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பொழுது, அதே போன்று நீ மனைவியுடைய குடும்பத்தாருக்கு செய்கிறாயா? இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், எல்லாருக்கும் சொல்றாரு, எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்றாரு. இதுதான் நீதி என்பது. இதுதான் அவரு நம்ம வீட்டுக்கு ஒரு நீதி, இன்னொரு வீட்டுக்கு இன்னொரு நீதியா இருக்கும். இது நம்ம அந்த க்ளோஸா வரும்போது தான் பல விஷயங்களை பார்க்க முடியும். நிறைய விஷயங்களை நெருங்கி சில நடவடிக்கைகளில் செயல்படும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு நீதி, இன்னொருவருக்கு இன்னொரு நீதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இயேசு அல்லது திருத்துவ ஆண்டவர் நம்மோடு செயல்படுகிறார் என்றால் பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்துவார், இதே போன்று நீதியை குறித்து உணர்த்துவார். நாம் போகிற பாதை சரிதானா? மனுஷீக பிரகாரமாக நம்ம ஒரு நீதியை வைத்து கொண்டாலும் இது கடவுளுடைய பார்வையில் சரிதானா என்பதை அவ்வப்போது உணர்த்துவார். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா இதன் மூலமாகவே உங்களோடு உணர்த்துகிறார். ஏன் நாம் பேசிக்கொண்டிருக்கிற விஷயமா எனக்கே ஆண்டவர் உணர்த்துகிறார் என்றால் ஆண்டவர் நம்மோடு செயல்படுகிறார் என்று அர்த்தம். அதே போன்று மூன்றாவதாக மற்றொன்றை குறித்து ஆண்டவர் உணர்த்துவதாக சொல்கிறார், நியாய தீர்ப்பை குறித்து. இன்னைக்கு நியாய தீர்ப்புன உடனே எப்போவுமே நாம் பெரும்பாலும் நியாய தீர்ப்புன்னு நினச்ச உடனே அது ஆண்டோட வருகையில் இந்த வலப்புறம் இடப்புறம் ரெண்டாக பிரித்து பரலோகம் நரகத்தில் கொண்டு போய் வைக்கிற ஒரு நியாய தீர்ப்பை நாம் மனசில் வச்சு கொண்டிருக்கிறோம். அது நல்ல விஷயந்தான், அது நடக்கும் போது அது நடக்கும், அது எல்லாரும் அதை கடந்தான் போகணும், அதை சந்தித்து தான் ஆகணும், அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் பதில் சொல்லி தான் ஆகணும். நியாயாதிபதியாக இயேசு வீற்றிருக்கும் பொழுது அவருடைய முன்பு நாம் எல்லாருமே கிளைண்ட்டு தான், அவர் தான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம். அதே போன்று நியாய தீர்ப்பு இந்த உலகத்திலே இருக்குது, தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வினைத்தவர்கள் வினையதான் அறுக்கிறார்கள், திணை விதைத்தவர்கள் திணையதான் அறுக்கிறார்கள். அறுக்கிற நேரம் தான் டிஃப்ரெண்ட்டு. சிலவன் வினையை விதைச்சவன் உடனே வினையை அழித்துருதான், அதெல்லாம் தெரிஞ்சிருது. சிலவன் அடுத்த தலைமுறையில் அறுக்கிறான். லேட்டாக அறுக்கிறவன் லேட்டஸ்டாக அறுத்துக்கிட்டு இருக்கான், பெரிய அடியோடு அறுத்துக்கிட்டு இருக்கான். வினை விதைத்தவனுக்கு உடனே தண்டனை கிடைச்சுன்னா ஸ்மாலாக கிடைக்கி, லேட்டாக கிடைச்சுன்னா பெரிய அடியாக கிடைக்கி. அதே போன்று திணை விதைத்தவன் திணையாக இருக்கிறான், நல்லது செய்கிறோம் நல்லதாக இருக்கிறாங்க. பல நேரங்களில் நன்மை செஞ்சாலும் நமக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு தெரியும். ஆனால் உண்மையிலே நல்லது செஞ்சு உடனே ஆண்டவர் ரிவார்டு கொடுத்தாருன்னா ஒரு சின்ன பெனிஃபிட் தான் கிடைக்கி, லேட்டாக கொடுத்தாருன்னா பெரிய பெனிஃபிட் கிடைக்கி. நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்களை உயர்த்தி வச்சிடறாரு. நியாய தீர்ப்பையும் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் எல்லாரையும் பாருங்கள், எல்லா குடும்பங்களையும் பாருங்கள். இன்றைக்கி நல்லா இருக்கிற குடும்பங்கள், சர்ச்சைகளில் இருக்கிற குடும்பங்கள், பிரச்சனையில் இருக்கிற எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு ட்ராக் இருக்குது. ஒரு ட்ராக்குங்கிறது மிஞ்சி போனால் ஒரு 70 வருஷம் தான். ஒரு தாத்தா கிட்ட தொடங்கி பேரண்ட்ட முடியாது தான். யார் எதை விதைக்கிறார்களோ அதை அறுக்கிறார்கள். இதுதான் நியாய தீர்ப்பு. இந்த உலக பிரகாரமான நியாய தீர்ப்பையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. பிறகு அவர் மறுமையில் அவருடைய 2ஆம் வருகையில் அது இன்னொரு நியாய தீர்ப்பு, அதை செய்கிறாரு. ப்ரெசன்ட் வேர்ல்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலேயே ஆண்டவர் ஒவ்வொன்றாக நமக்கு கற்றுத்தருகிறார். திரியேக தெய்வத்தை தொழுது கொள்கிற நாம் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து,
கண்டித்து உணர்த்துவதை உணரப்படும் பொழுது அதற்கு செவி சாய்த்து ஆண்டவரிடத்திலே முழுமையாக நம்மை அர்ப்பணித்து மனம் திரும்பி வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடலாக ஆராதனை கீதங்கள் 75, கீதங்கள் 191. ஆத்துமமே என் முழுவுளமே. ஆராதனை கீதங்கள் 75, கீதங்கள் 191. தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயசே துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயசே துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும் இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று துதி மிகும் தேர தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகும் தேர தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஜெபம் பண்ண கடவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மே மாதத்தின் கடைசி ஞாயிறு மட்டும் எங்களை அழைத்து வந்த உம்முடைய பேரன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும் பொழுது உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவாய் எங்களை நேசித்திருக்கிறீர். எங்களை நேசித்ததன் விளைவாக இந்த ஞாயிறு ஆராதனையிலே பங்கு பெற்று உம்மை துதிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக கல்வியிலே ஆண்டவரே, அடுத்த மாதம் முதல் ஒரு புதிய பார்வையோடு, தரிசனத்தோடு, நம்பிக்கையோடு
தங்களுக்கு என்ன நடக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னமும் பொது தேர்வு குறித்த அறிவிப்பு வராத நிலையிலே 12ஆம் வகுப்பு பிள்ளைகளாக என்ன செய்யலாம் என்கிற எண்ணங்களோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீட் போன்ற நுழைவுத் தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சூழல்களை மாற்றி உடைய பிள்ளைகளுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி வாழ்க்கையிலே ஜெயம் பெற கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வயதை எட்டியிருப்போர், இந்த ஊரடங்கின் நிமித்தமாக திருமண தடைகள், பொருளாதார தேவைகள், வேலைவாய்ப்பின் தடைகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் பாரங்கள் இவற்றின் நிமித்தமாக துயரப்படுவோருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், திறந்த வாசல்களை விரைவிலே உருவாக்கி தாரும். ஆண்டவரே, கொரோனா பெருந்தொற்று நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற எங்கள் திருச்சபை மக்களுக்காக பிரத்யேகமாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். நோய் பரவல் தடுக்கப்பட்டு அவர்களுடைய குடும்பங்களிலே மீண்டும் மீண்டும் நோய்கள் பரவி விடாதபடிக்கு நீர் பாதுகாத்து சிகிச்சைகள் பலனடைந்து சிகிச்சையின் வழியாக அவர்கள் சுகம் பெற்று கர்த்தரே சுகம் கொடுத்தார் என்று உமக்கு நன்றி பயக்க ஆண்டவர் அருள் பாராட்டும். ஆண்டவரே, இப்போதும் எங்கள் அர்ப்பணிப்பிற்கு துணையாக நாங்கள் படைத்திருக்கின்ற பை காணிக்கை, எல்சிஎஃப் சங்க காணிக்கை, மிஷனரி ஊழியத்துக்குரிய காணிக்கை, பிறந்தநாள் திருமணநாள் சிறப்பு தோத்திர காணிக்கை, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி படுத்துகின்ற நன்றி காணிக்கை, தசமபாக காணிக்கை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். அவருடைய இல்லங்களில் இருந்தவாறே படைத்திருக்கின்ற இந்த காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதற்குரிய பலனை படைத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைவேற்றும். ஆண்டவரே, உம்முடைய பலத்த கருத்துக்குள் நாங்கள் அடங்கியிருந்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் கண்டுகொள்ள உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டும். துதி கன மகிமை அவற்றுமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. நிறைவு கீதமாக ஆராதனை கீதங்கள் 608, கீதங்கள் 364, பகலோன் கதிர் போலும். ஆராதனை கீதம் 608, கீதங்கள் 264. tangume
யாகம் செய்து போற்றுவார். நீர் வாழ்கராயரே என்பார். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் சிந்தனைகளும் சமூகத்திற்கு ஏற்புடையதாய் அமைவதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். சின்ன பெண்ணு பேச்சை கேட்டு நாகமான் சென்றான். தீர்க்கன் சொன்ன வார்த்தை கேட்டு யோர்தானில் மூழ்கினான். சின்ன பெண்ணு பேச்சை கேட்டு நாகமான் சென்றான். தீர்க்கன் சொன்ன வார்த்தை கேட்டு யோர்தானில் மூழ்கினான். குஷ்டம் நீங்கிற்றே, கஷ்டம் மாறிற்றே. இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்றானே. இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்றானே. அடிமை பெண்ணானாலும் அன்பு காட்டினார். அக்கறையோடு நல்ல பாதை காட்டினார். அடிமை பெண்ணானாலும் அன்பு காட்டினார். அக்கறையோடு நல்ல பாதை காட்டினார். அன்பின் வாசனை வேண்டும், அது உன்னில் வீச வேண்டும். தம்பியே தங்கையே கற்றுக்கொள்ளுங்க. தம்பியே தங்கையே கற்றுக்கொள்ளுங்க. லா 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 லா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கீங்களா? லாக்டவுன்லாம் போட்டு எல்லாரும் என்ன செய்றீங்க? வீட்டில் தான் இருக்கோம். இன்னைக்கு நான் என்ன செய்றேன், ரொம்ப சந்தோஷமா என்ன செய்றேன் இருக்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு சின்ன உண்மையான சம்பவம் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தான். அந்த விவசாயி வீட்டுல அவனுடைய காவலுக்காக கேப்னு சொல்லி ஒரு நாயை, ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்க்குட்டிய வளர்த்து வந்தான். அந்த குட்டி ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப ஹேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். அது துள்ளி துள்ளி ஓடுறது அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த நாய்க்குட்டிய பாக்குறதுக்கே பக்கத்து இடத்துல இருந்து ஒரு சிறுமி இந்த வீட்டுக்கு, இந்த விவசாயியின் வீட்டுக்கு வர்றா. வந்து டெய்லி இந்த நாய்க்குட்டியோட விளையாண்டுகிட்டே இருக்கா. இந்த கேப்ங்கிற நாய்க்குட்டியோட இவ விளையாண்டுகிட்டே இருக்கா. ரொம்ப அது மேல பிரியம் வச்சிருக்கா. நல்ல கண்ணுக்குட்டி செல்லக்குட்டின்னு கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுறா. இவளுக்கு சிறு வயதுல இருந்தே விலங்கினங்கள் மேல, உயிர்கள் மேல ரொம்ப ஆசை, ரொம்ப அன்பை அந்த நாய் மேல செலுத்துறா. ஒரு நாள் அந்த நாய்க்குட்டி சோகமா என்ன செய்திருக்கு, படுத்து கிடக்குது. அதை பார்த்து இவளுக்கு ஒரே கவலை. யார்கிட்ட, எந்த பெரியவங்கிட்டையும் அவ கேட்கல. அவளா போய் அந்த நாய்க்குட்டிக்கு ஹேர் எல்லாம் கட் பண்ணி அதுக்கு காலில் இருக்கிற காயத்துக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு விடுறா. சில நாள்ல அந்த காயம் ஆறிடுது. அந்த சிறுமி ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளுக்கு அந்த நாய்க்குட்டிக்கு நாம உதவி செய்தோம், அது நல்ல காயெல்லாம் ஆறிட்டு அப்படிங்கிற சந்தோஷம் சிறு வயது முதலே இருக்கு. இவளுடைய பெயர் தான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். இவ 1820ஆம் ஆண்டு மே 12ஆம் நாள் பிறந்தாள். இந்த சிறுமி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் 1820ஆம் ஆண்டு மே 12ஆம் நாள் இத்தாலியில பிறந்தா. இவளுடைய அப்பா பேரு வில்லியம் ஹெர்பர்ட், அம்மா பேரு பிரான்சிஸ். இவளுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, ரொம்ப செல்வ செழிப்பு வாய்ந்த குடும்பம். பொருளாதாரத்துல இவங்க ரொம்ப பெரிய இடத்துல இருக்காங்க. இவங்களுடைய தகப்பனார் ரொம்ப அந்தஸ்துலையும் சமூகத்திலையும் இவங்க பெரிய அந்தஸ்து உடையவங்களா இருக்காங்க. இந்த இடத்துல இவ சிறு வயது முதலே இவங்க வீட்டுல என்ன செய்யறாங்கன்னா, இவளுக்கு உதவி செய்யறதுக்கு இவளுக்கு என்னென்ன கேட்கிறாளோ அத்தனையுமே வாங்கி கொடுக்காங்க. அப்பதான் இந்த மட்ட குதிரைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல மட்ட குதிரைன்னு சொல்லி ஒரு குதிரை வண்டி உண்டு. அந்த குதிரை வண்டியில இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் வார வாரம் உட்கார்ந்து தன்னுடைய வீட்டில் உள்ள உணவுகள் எல்லாம் ஒரு கூடையில எடுத்து வச்சு கொண்டு போய் கஷ்டப்பட்ட மக்களுக்கு, தெருவோரத்துல படுத்திருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த உணவை கொண்டு கொடுத்து அவ சந்தோஷப்படுறான்.
இயற்கையிலேயே சிறு வயது முதல்லே இவ வந்து உதவி செய்யற ஒரு சிறுமியாக இருக்கிறாள். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இவளுக்கு 17 வயது ஆகுகிறது. ஒரு இளம் பெண்ணாக இவள் வந்து அழகுலையும் இவ வந்து ரொம்ப உதவி செய்யறதுலையும் முதன்மையானவளாக இவ வந்து இருக்கிறா. இந்த பிளாரன்ஸ் வந்து இவளுக்கு ஒரு ஆசை, எப்படின்னா நாம வந்து என்ன செய்யணும், நர்ஸ் படிச்சு எப்படியாவது நாம வந்து அந்த நர்ஸ்ல ஒரு பெரிய பணியில நம்ம வந்து சேர்ந்து கண்டிப்பாக நம்ம வந்து பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஆசை. தன்னுடைய அம்மாட்ட போய் சொல்றான், அம்மா நான் என்ன செய்யறேன், நர்ஸ் படிப்பு நான் வந்து படிக்கிறேன்மா அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. ஆனா அவங்க அம்மா வந்து ஏற்கனவே ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பம் இவங்க குடும்பம். அதனால அவங்க என்ன செய்யல, இவளுக்கு பெர்மிஷனே கொடுக்கல. இவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ஏம்மா அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அந்த காலத்துல நர்ஸ் படிப்பு வந்து ஒரு இழிவாக சொல்லப்பட்டது. அதாவது வந்து ஒருத்தங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சு, ஒருத்தங்களுக்கு நோய் இருந்துச்சுன்னா அவங்கள தொட்டு நாம என்ன செய்யணும், கட்டு போடணும். அப்போ இதெல்லாம் நீ என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கஷ்டப்பட்டவங்க தான் இதை என்ன செய்வாங்க, இந்த தொழிலை செய்வாங்க, நீ என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து இவளுடைய இந்த நர்ஸ் படிப்புக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்பாவும் வேண்டான்னு தான் சொல்றாங்க. ஆனா இவ என்ன செய்யல, கேட்கல. அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கி அந்த படிப்பை வந்து கண்டிப்பாக படிக்கணும்னு நினைக்கிறா. இவ 24 வயதுல அந்த நர்ஸ் படிப்பை போய் படிக்க ஆரம்பிக்கிறா. லண்டன்ல ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து இவ என்ன செய்யறா, படிக்கிறா. இவ வந்து தன்னுடைய 33வது வயதுல வந்து கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒண்ணு இந்த மனித குலத்துக்கு நம்ம வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, நினைச்சு நான் ஏதாவது செய்யணுமே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அங்க போய் அவங்க ஒரு மேலாளராக, ஒரு மேனேஜராக அவங்க போய் ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மிக குறைவான சம்பளம். அதை வச்சு என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க அப்பா இவங்களுக்கு ஆண்டுதோறும் 50 பவுண்டு பணம் வந்து இவங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிளாரன்ஸுக்கு இவங்களுக்கு ஆண்டுதோறும் 50 பவுண்டு பணம் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து நம்ம இந்திய மதிப்புப்படி 30 லட்சத்திற்கு மேல் இவங்களுக்கு வந்து பணம் கிடைக்குது. இதை வச்சு இவங்க என்ன செய்யறாங்க, பிறருக்கு உதவி செஞ்சுட்டே இருக்காங்க. அப்பதான் ஒரு நியூஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்குது. என்ன நியூஸ்னாங்கன்னா, ரஷ்ய நாட்டு படை வந்து துருக்கியை வந்து கைப்பற்றணும்னு நினைச்சு அவங்க மேல போர் தொடுக்கிறாங்க. இங்கிலாந்து வந்து இதுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்குது, துருக்கிக்கு சப்போர்ட்டா இருக்குது. அப்போ பிரிட்டனும் இதுக்கு கூட சேர்ந்து இந்த போர்ல ஈடுபட்டு பயங்கரமான ஒரு போர் என்ன செய்யுது, வெடிக்குது. இவங்க இந்த நியூஸை கேள்விப்படுறாங்க. 1854 இந்த போர் வந்து நடக்குது, செப்டம்பர் மாசம் நடக்குது. இவங்க இதை கேள்விப்பட்டோன்னே இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன செய்ய, நம்மளால இந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. அப்பதான் துருக்கியில இந்த போர் நடக்கிற அந்த துருக்கியில வந்து 18,000 வீரர்கள் வந்து அடிபட்டு கிடக்குறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து இவங்களுக்கு தெரியுது. நாம இதுல என்ன செய்யலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இதுக்குதான் நான் என்ன செய்யறேன், தேவைப்படுறேன், இந்த இடத்துக்கு தான் நான் என்ன செய்யறேன், தேவைப்படுறேன், இது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு சில மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஆனா என்ன இல்லை, நர்ஸ் ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற நியூஸ் இவங்களுக்கு வருது. இவங்க சரி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 38 நர்ஸை என்ன செய்யறாங்க, கூட்டி சேர்த்து கொண்டு வராங்க. ஆனா எந்தவித வசதியும் இவங்களுக்கு கிடைக்கல. அதாவது நர்ஸுக்கு தேவையான யூனிஃபார்ம் இவங்களுக்கு கிடைக்கல, மெடிசின் இவங்களுக்கு கிடைக்கல. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் இவங்க அப்பா இவங்களுக்கு வருடந்தோறும் கொடுக்கிற அந்த 50 பவுண்டு பணத்தை வச்சு இவங்க எல்லா உதவிகளும், அந்த நர்ஸுக்கு தேவையான யூனிஃபார்ம், நோயாளிகளுக்கு தேவையான மெடிசின் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு 1854 அக்டோபர் 21 இவங்க இவங்க இங்கிலாந்துல இருந்து துருக்கிக்கு கிளம்புறாங்க. 1854 நவம்பர் 4 அங்க போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்து அவங்க இறங்கி நிற்கும் போது அவங்களுக்கு அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. எங்க பார்த்தாலும் டுமில் டுமில்னு ஒரே சவுண்டு. இவங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி, என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த இராணுவத்திட்ட அவங்க பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த இடத்துக்கு அவங்க
போனால் அங்கே ஒரு இராணுவ ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் மரப்பலகையால் செய்யப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. அவங்களுக்கு அதை கண்ட உடனே பெரிய அதிர்ச்சி. இந்த ஆஸ்பத்திரியிலே இப்படி 18,000 வீரர்கள் கிடக்குறாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அந்த வீரர்களை பார்க்கும்போது இட வசதியே அங்கே இல்லை, போதிய வெளிச்சமும் இல்லை, காற்றும் இல்லை. இப்படி சைடில் அவங்க பார்க்குறாங்க, சாக்கடை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா ஒரே சவுண்டு, எலி அங்கங்க போய்கிட்டே இருக்கு. என்ன செய்ய அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு அந்த நர்ஸெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த இடத்த கிளீன் பண்ணி ஒரு பெரிய ஒரு சாதனையை ஏற்படுத்து. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா டாக்டர்ஸும் போயிடுறாங்க, நர்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. ஆனால் இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மா மட்டும் என்ன செய்கிறாங்கன்னாக்கினா, ஒவ்வொரு வீரரையா டெய்லி நைட் ஆன உடனே ஒரு கைவிளக்கை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒவ்வொருத்தரையா பார்க்குறாங்க. அவங்க தூங்கிட்டாங்களா இல்லைன்னா அவங்க வேதனையில் முணங்குறாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு, அப்படி ஒருவேளை யாராவது வந்து முணங்கிக்கிட்டு வலியில் வேதனையில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க அவங்களுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய அன்பை அவங்ககிட்ட பகிர்ந்துட்டு தான் அந்த இடத்த விட்டு போய் தூங்குறாங்க. ஒரு நாளைக்கு அவங்க வந்து 20 மணி நேரம் தன்னுடைய நர்ஸ் தொழிலை அவங்க வந்து செய்கிறாங்க. 20 மணி நேரம். நல்லா பாருங்க, யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. அதில் 20 மணி நேரம் அவங்க வேலை செய்கிறாங்க. 1 மணி நேரம் 1 ஹவர் அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு அவங்க 3 ஹவர்ஸ் தான் என்ன செய்கிறாங்க, தூங்குறாங்க. இப்படி அவங்க தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய பணம் எல்லாத்தையும் சுயநலம் இல்லாமல் மற்றவங்களுக்கே என்ன செய்கிறாங்க, செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த துருக்கி நாட்டுக்கு வரும் பொழுது 45% வீரர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கல. ஆனால் இவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து இப்போ 2% வீரர்கள் மட்டுமே இருக்காங்க. எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கிடைச்சிட்டு எல்லாரையும் குணமாக்குற மாதிரி இவங்க எல்லாருக்கும் மெடிசின் கொடுத்து நல்ல ஒரு நிலைமையில அந்த இராணுவத்தை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க 1856 இங்கிலாந்து தேசத்துக்கு வராங்க. இங்கிலாந்து தேசமே அவங்கள பார்த்து கையை கூப்பி கும்பிட்டுது, கைத்தட்டி அவங்க என்ன செய்தாங்க, பாராட்டினாங்க. இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மாவை இங்கிலாந்து தேசமே பாராட்டுச்சு. இங்கிலாந்து ராணி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்தாங்க, மிகப்பெரிய விருதுகள் அவங்களுக்கு, மிகப்பெரிய அவார்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது 1858 வருடம் இவங்க வந்து 800 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை வந்து இவங்க வெளியிட்டாங்க. அது என்ன அறிக்கைன்னாக்கினா, இன்னைக்கும் உலக அளவில் மருத்துவ தொழிலில் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டணும், எப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸை நியமிக்கணும், நர்ஸ் எல்லாம் எப்படி தொழில் செய்யணும், டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி பணியில் இருக்கணும், எல்லாமே என்னென்ன கருவிகள் உபயோகப்படுத்தணும், என்னென்ன நோய்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாமே இந்த 800 பக்க அறிக்கையில் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க தேசத்துக்கு. இந்த வேர்ல்டு லெவலில் அவங்க ஒரு பெரிய 800 பக்க அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கை வந்து இன்னைக்கும் நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா மருத்துவ தொழிலில் அந்த 800 பக்க அறிக்கையை வச்சு தான் செயல்படுத்தி கொண்டு இருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்டுமே அதை தான் என்ன செய்கிறாங்க, செயல்படுத்தி கொண்டு இருக்காங்க. 1907 இவங்களுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் மெரிட்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அவார்டு கிடைச்சது. ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டி ஆஃப் லண்டன் சொல்லி ஒரு மிகப்பெரிய அவார்டு கிடைச்சது. 2 அவார்டு வந்து அவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, அன்பு செலுத்துங்கள், காலம் மிக குறைவாக உள்ளது. அன்பு செலுத்துங்கள், காலம் மிக குறைவாக உள்ளது. இதுதான் இவங்களுடைய தாட். எல்லார்கிட்டையும் அவங்க இருக்கிற வரைக்கும் அன்பை மட்டுமே இவங்க செலுத்தினாங்க. இவங்களுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் கைவிளக்கு ஏந்திய காரிகை, செவிலியரின் தேவதை, கைவிளக்கு ஏந்திய மங்கை, மற்றொரு தாய் என்று நிறைய சிறப்புகள் இவங்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு சவாலான உலகத்துல இருக்கோம். இன்னைக்கு கொரோனாவுடைய 2வது அலை நம்மிடையே வீசிக்கொண்டிருக்கு. நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் பார்ப்பீங்க, டிவி நியூஸ் பார்க்கலாம். என்ன சொல்றாங்க, எத்தனையோ பேர் என்ன செய்யிட்டு இருக்காங்க, இறந்து போய்கிட்டு இருக்காங்க. சரியான ட்ரீட்மெண்ட் என்ன செய்யல, கிடைக்கிறதுக்கு கூட அந்த நோய்க்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா 200 வருடங்களுக்கு இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மா வந்து அன்னைக்கே என்ன செய்திருக்காங்க,
நோய் வருதுன்னா, ஒரு தொற்று வருதுன்னா அதுக்கு காரணம் என்னதான்? சுத்தம் இல்லாமல். நல்ல வெளிச்சம், காற்றோட்டம்லாம் தேவைன்னு அவங்க அன்னைக்கு அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. நாமளும் தன் சுத்தத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். கவர்மெண்ட் நமக்கு நிறைய சொல்லுது, டெய்லி ஒரு அறிக்கை சொல்றாங்க. மாணவர்கள்லாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக என்ன செய்யணும்? நாம எல்லாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக அரசு சொல்றபடி மாஸ்க் கண்டிப்பாக என்ன செய்யணும்? அணியணும். மாஸ்க் கண்டிப்பாக அணியணும். கைகளை என்ன செய்யணும்? கண்டிப்பாக வெளியே போயிட்டு வரும்போதும் உள்ள போகும்போதும் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக கைகளை கழுவணும். சமூக இடைவெளி விட்டு நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். கூட்டங்கள் என்ன செய்யக்கூடாது? கூடாது. இந்த அரசு சொல்ற எல்லா விஷயங்களையும் நாம ஃபாலோ பண்ணோம்னா நோய் தொற்றிலிருந்து நாம விலகலாம். நம்முடைய ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு? எல்லா விதத்துல இருந்தையும் நம்மளை விலக்கி காப்பார். எப்படி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மாவை பத்தி நாம என்ன செய்தோம்? இப்ப பார்த்தோம். ஆனா அவங்க நம்மிடையே இப்ப இல்லை. அவங்க இல்லைனாலும் அவங்க வெளிப்படுத்தின கிறிஸ்துவின் அன்பின் வாசனை நம்மிடையே மனம் பரப்பி கொண்டு இருக்கிறது. நாமளும் அவங்கள மாதிரி அன்பின் வாசனையை மற்றவர்களிடையே வீசி மனம் பரப்பி கிறிஸ்துவோடு கூட வாழ அர்ப்பணிப்போமா?